கண்ணுபட தேருக்கு போலாமா? இன்னைக்கு என்ன பந்து சேவைக்கு போலாம். பாத்தீங்களா, பாப்போட ட்ரம்ஸே சேர்த்து தான் தூக்கிட்டு போறோம். எங்க ஆள் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. பாத்தீங்களா, என்னோட மினி வெர்ஷனோட நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க அப்பச்சி வாங்கி கொடுத்தது தேரப்ப காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கேயே. நாங்கள் வந்து தேருக்கு மறுநாளான பந்து சேவை அந்த இதுக்கு தான் பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பா, நான், அவர், பாப்பா 4 பேரும். எப்பயுமே நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு கெட்டப் ஃபுல் கவரப்பில் தானே போவோம். கவரப் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மையாகவே பாப்பாவுக்கு வந்து கவரப் இது தாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு, இது வந்து பாப்பா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய தேர். ஃபஸ்ட்டு பந்த சேவையும் இப்போ தான் பாப்பா பார்க்குறா. ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே கூப்பிட்டு போகும்போது எல்லாம் சுற்றி முற்றி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயந்தா. அவங்க அப்பா கழுத்தை இறுக்கி பிடிச்சி விடவே கிடையாது. அப்போ தான் நினச்சேன், நம்ம என்னதான் குரங்குலேருந்து மனுஷங்க எவால்வ் ஆகி வந்திருந்தாலும் இன்னும் அந்த குரங்கு பிடி ஒன்றும் போகிறதே இல்லை. அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. இது வந்து பந்த சேவை அன்னைக்கு நடந்த 2 பாட்டாக நான் எடுத்திருக்கேன். ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல இந்த மாதிரி இப்போ கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. மெயினாக என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒர்க் ரீதியாக இருக்கவங்களும் இதாக இருக்கும். இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியானதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 3 to 7 சந்திர கிரகணம் இந்தியாவில் இருந்துச்சு இல்லைங்களா. என்னாச்சு, கோயிலோட நடக்கதவே சாத்திட்டாங்க. 7 மணிக்கு மேலே மட்டும் பந்த சேவை எடுக்கிறவங்க, ஈவன் நட சாத்தியிருந்தாலும் சுற்றி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி சுற்றி கோயில் சுற்றி வந்து, அதாவது அந்த ரத வீதியில் சுற்றிட்டு வந்து முன்னாட கற்பூரம் பற்ற வச்சு செலுத்திட்டு போனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க கூட்டம் தான் இந்த தாட்டி இருந்துச்சு. இதுவே சந்திர கிரகணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு இருந்திருக்கும் கூட்டம். அப்புறம் இந்த சோளக்கருது, அப்புறம் காரமடைக்குனாவே மெயினாக வந்து ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் மிட்டாய் தான். ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கவுண்டபிளில் தான் வந்து நான் தேர் மிட்டாயே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். அது சின்ன வயசில் சாப்பிட்டுச்சு. அப்புறம் இடையில ஏதோ காலேஜ்லேயோ ஆஃபீஸில் ஒரு தாட்டி கேட்டாங்கன்னு போய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அதுதான் ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருந்தேன். மறந்துட்டேன். பாப்பாவுக்கு இந்த வருஷம் நான் தேர் மிட்டாய் வாங்கி கொடுக்கல. அட்லீஸ்ட் இடையில போனாவாச்சும் கண்டிப்பாக தேர் மிட்டாய் விற்பாங்க, அது வாங்கியாச்சும் பாப்பாவுக்கு கொடுக்கணும். இந்த சின்ன வயசுல சாப்பிடும்போதெல்லாம் வந்துட்டு உருண்டையாட்டம் ஒன்று இருக்குது, குச்சியாட்டம் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து அந்த குச்சி தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஈவன் தேருக்கு மறுநாள் கூட நிலையில் நின்னக்கப்புறம் கூட இது இருந்துச்சுங்க, பழ வீசுகிற சடங்கு வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வந்து வேண்டிட்டு பழம் வீசுகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த பழம் வீசுகிறது பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு நல்லா கும்பிட்டு பழம் வீசுகிறது ஐதீகம். அதாவது இன்னொரு பொருளை வேறு கிளப்பி விட்டாங்க. கரெக்டாக தேர் மேலே அடிச்சுனா தான் நீங்கள் நினச்ச வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா புதுசாக கிளப்பி விட்றீங்க, நான் விட்டதெல்லாம் எங்கேயோ ஓரமாக போயிடுச்சு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா தான் வந்துட்டு சரி பாப்பா வந்துட்டு என்னாச்சும் வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்பா நேற்றே ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்து, இல்லை பரவாயில்ல என்னாச்சும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பந்தம் இதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பயந்தேன் ரொம்பவே. அதுக்கப்புறம் போக போக ஒரு நிமிஷம் நின்று அப்படியே அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதாகட்டும், அந்த பந்தம் போகிறதாகட்டும், அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தா பாப்பா. சரி இன்னும் ரொம்ப கூட்டத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப பயந்துருவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பாப்பா வரவே மாட்டான்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், சரி கொஞ்சம் கூட்டம் விலகட்டும், ஒரு பக்கம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போகிற வழியில் இந்த வருஷம் தான் என்னென்னு தெரியல, எனக்கு பார்க்குற இடமெல்லாம் வந்து டிஸ்டி கயிறாகவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒருவேளை டிஸ்டி கயிறு வைக்கிற இடத்துக்கு நான் போனேன்னா, இல்லை நான் வர இடமெல்லாம் டிஸ்டி கயிறு இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்காகவே எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் மறுநாள் கூட அன்னதானமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பெடதம்மன் அழைப்பப்பவே கொடுத்துட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன். அதாவது யாராக இருந்தாலும் சரி பெருசாக கொடுக்கணும் அப்படிங்கிறதால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச ஒரு சுண்டலோ, அவல், கேசரி அந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். அதான் சொன்னேன், லாஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சிருக்குங்க, இந்த அல்வா தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு நீ சாப்பிடுன்ட்டே கிடக்குது. தம் கட்டுவா லோகோ யாருன்ட்டு இருக்கீங்க அந்த ரேஞ்சில் தான் உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாப்பா வந்துட்டு சுற்றி நல்லா ப்ரைட்டாக இருக்கே லைட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிட்டாலே சொல்லலாம்.
நாங்கள் வந்து எங்கே போனோம்னு கேட்டிங்கன்னா அந்த தூரி இருக்கக்கூடிய மைதானத்துக்கு தான் போனோம். தூரி மைதானம் எங்கே போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் போடுவாங்க. ஈவன் அந்த ரயில்வே கேட் அந்த இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிரிட்ஜு கட்டாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். ஈவன் பஸ்ஸு போகிறது டிராஃபிக் அதெல்லாம் இருந்துருந்துச்சு. ஆனால் அந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறது ஃபுல்லுமே வந்து தூரி போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது அங்கங்கே பொம்மைகள் இதெல்லாமே இந்த வருஷம் வந்து ஒரே இடத்துல கடை இல்லாமல் கொஞ்சம் நிறைய இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு நான் பார்த்த வரைக்குமே. ஏன்னா கூட்டம் தேர் போகிறக்கும் சரி, கடைகளும் சரி கொஞ்சம் நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் 2, 3 கடைகள் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் விலாசமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் நெருக்கின மாதிரி இருக்கும். ரொம்ப கும்பலாக இருக்கும். போனால் நிற்கவே முடியாது. ஒரு 2, 3 கடைன்னா 2 கடை சேர்ந்தாப்புல இருக்கும். நம்ம எதை வாங்க போனோம் நம்மளுக்கே மறந்துடும். அந்த கண்டிஷனில் இருக்கும். இது வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போய் தான் போனோம். அது முன்னாடி தாண்டி தான் இது இருந்துச்சு. சந்தக்கடை வழியா தான் உள்ளே போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அங்கே தான் போய் இது பண்ணோம். எங்கள் அப்பா வந்து இந்த ரிங் அடிக்கல பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனாலே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ஏங்க எங்கள் அப்பா அப்போவே பெரிய ஆள் பாருங்க அப்படின்னு ட்ரை பண்ணார். அங்கெல்லாம் மீன் தொட்டி மீன் கொஞ்சம் சின்ன டம்ளர் இதுலலாம் இது பண்ணுச்சு. 4 ரிங்கு வந்து 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்பா வந்து ட்ரை பண்ணார். இருந்தாலும் சின்ன ஜஸ்ட்டில் மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு 2 இது இதாச்சு. சரி பரவாயில்ல இப்போ குட் ட்ரைப்பா உன்னால் முடியுப்பான்னு சொல்லிட்டு நானும் கமான்ப்பான்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கே சிரிப்பு தாங்கலை. நான் ஏதோ முடிஞ்சது போட்டுக்கிறேன் சாமி அப்படின். எப்படி இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் வந்து இதாகாது, நம்ம பால் உருட்டுறது அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே தான் அப்புறம் சுற்றியும் பார்த்துட்டே போனோம். சைடில் வந்து இந்த டம்ளர் அடிக்க வச்சுது. அப்பா இந்த டம்ளர் அடிக்கிறது வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. லைஃப்பில் ஒரு தாட்டி கூட ட்ரை பண்ணதே கிடையாது. வேறு யாராச்சும் வந்து இந்த டம்ளர் அடிக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து தேர் திருவிழானா வந்து நான் வருஷம் விடாமல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன் ஷூட்டிங் தான். அது என்னன்னு தெரியல, அது மேலே ஒரு க்ரேஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து கன் ஷூட்டிங் இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அதை தான் தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பால் உருட்டுறதும் சரி இந்த வருஷம் போடவே இல்லை. ஏன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. என்ன வருஷம் போடுற இதாச்சே போடலையே, அந்த 2 இதுவுமே போடல. அப்பா போனாருன்னா கண்டிப்பாக பால் உருட்டி ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணிட்டு தான் வருவார். நான் வந்துட்டு இந்த கன் ஷூட்டிங் இது பண்ணால் அந்த பலூன் இருக்கும். பலூன் கட்டி இது பண்ணியிருப்பாங்க ஷூட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஷூட் பண்ணும்போது வந்துட்டு எங்கே பார்க்கணுன்னே தெரியாது. அந்தளவுக்கு பெபலத்தோட இருந்தான்னு கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ரிங்குக்குள்ளே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கன் கொடுக்குறவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த மைன்யூட்டாக போடும்போதும் அதுக்கப்புறம் வந்த வருஷம் எல்லாமே வந்துட்டு அது எய்ம் பண்ணுறதாகட்டும், அந்த ஷோல்டர்கிட்ட எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்ததாகட்டும் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அது நினைக்கும்போது ஐ ஃபீல்ஸ் வெரி ஹாப்பின்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே உள்ளே போனாலும் சரி, அங்கே அந்த ஊஞ்சல் அந்த தூரி மைதானத்துக்குள்ளேயும் சரி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் ரூ. 20, எந்த பொருள் எடுத்தாலும் ரூ. 30 அந்த மாதிரி கடைகளும் இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்துட்டு இந்த பலூன் வாங்கிட்டு வர சாமி அப்படின்னாங்க. வேணாப்பா எப்படி இருந்தாலும் 50, 100 சொல்லி கொடுத்து வாங்குறோம். ஆனால் பாப்பா 10 உடச்சி போடுவோம். வேற என்னாச்சும் கொஞ்சம் கெட்டி பிளாஸ்டிக்காக இருக்க மாதிரி ஐட்டம் வேணால் பார்க்கலாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து மெயினாக வந்துட்டு பாப்பாவுக்கு அந்த லைட் எரியிற மாதிரி அந்த வீல் தள்ளுற மாதிரி ஒன்று வாங்கணும், அந்த பாங்குன்னு அடிக்கிற அந்த பிபி வாங்கி கொடுக்கணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி அதையும் நாங்கள் தேடி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் சைடில் இந்த பச்சை குத்துறது அதெல்லாமே இருந்துச்சு. பச்சை குத்துறது அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இல்லைங்களா. ஆனால் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனாக இருக்க மாதிரி இடமா இருந்து அவங்க ப்ராப்பராக நீடில் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஈவன் சின்ன ஒரு காயம் ஒரு பிளட் ஸ்டெயின் இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சீக்கிரம் பரவும். ஸோ பி கேர்ஃபுல். அதை தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். டேட்டூ குத்திக்கிறது அஃப்கோர்ஸ் அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் தான். ஆனால் அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹைஜீனாக இருக்க மாதிரி பார்த்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ஒரு தூரி போட்டிருந்தாங்க, புதுசாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து தீம் பார்க்லலாம் பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ஒரு பக்கம் கூண்டு மாதிரி இருக்கும், எல்லா மக்களும் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்படி சுற்றி போட்டு வருங்க இல்லைங்களா, அந்த தூரி தான் பார்த்தேன். ரொம்பவே ஹைலைட்டுன்னே சொல்லலாங்க. இதோட பந்த சேவை பார்ட் 1 முடியுதுங்க. பார்ட் 2 அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.